ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. கர்மா அப்படின்னாலே நம்மளுடைய தலை விதி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது நம்மளுடைய வினை பயன். அதாவது நம்ம முன் ஜென்மத்திலையாக இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்திலையாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ண ஒரு செயலுக்குண்டான பலன்தான் இந்த கர்மா. நம்ம நல்லது பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும். தீய பலன்கள் நிறைய நடக்குது அப்படின்னா நம்ம அவ்வளோ தூரம் கெடுதலான விஷயங்களை பண்ணியிருக்கோம். நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ண தேவையில்லாத கெட்ட விஷயங்களும் சரி, நமக்கும் கர்மாவாக மாறி தேவையில்லாத சில கெட்ட விஷயங்கள், தடைகள், தடங்கல்கள், முன்னேற்றம் இல்லாத தன்மை, சரியான திருமண வாழ்க்கை அமையாதது, குழந்தை பேர் கிடைக்காம இருக்கிறது, சரியான வேலை அமையலை, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கெடுதலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த கர்மா. இந்த கர்மாவை நாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்மத்திலே நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா வரப்போகிற ஜென்மமாவது நமக்கு நல்ல பிறவியாக இருக்கும். சீக்கிரமாகவே கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்திலேயே நம்ம நினச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தாராளமாக வாழலாம். அதுக்கு முதல் ஒரு எளிமையான வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடு. அதுக்கு அடுத்தபடியான ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது பரிகாரங்கள். உங்களால் தினசரி எவ்வளவு இறை வழிபாடு பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணுங்கள். தான தர்மங்கள் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகார முறை, தாந்திரிக பரிகார முறையையும் தினசரி நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுடைய கர்மா அப்படின்றது சீக்கிரமாக தீரும். நம்ம தினசரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரே ஒரு முறை காலை நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ், தடங்கல்கள், கெட்ட கர்மா எல்லாமே சீக்கிரமாக கரையும். ஒரே ஒரு பக்கெட்டில் நீங்கள் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் கை அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. உண்மையில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கடல் நீரில் காலை நனைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கர்மா தீரும். எல்லாராலையுமே இந்த கடல் தண்ணீரில், அதுவும் தினசரி நம்மளால் கால் நனைக்க முடியுமா அப்படின்றது முடியாத ஒரு விஷயம். அதனால் இந்த உப்பு தண்ணீரை நீங்கள் கடல் நீராக பாவிச்சு இதில் தினசரி நீங்கள் காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் தூங்க போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கர்மா சீக்கிரமாக தீர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு தாந்திரிக முறையை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.